ஒரு அபோகம் இருக்குது. இயற்கையில் பண்ணால் மகசூல் வராது, கொஞ்சம் நாள் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறத அதை நம்ம வேற விதமாக நிரூபித்து காமிப்போங்கிறதுக்கு தான் எல்லா வெள்ளாமையிலும் வச்சுருக்கோம். கம்மியான நிலத்தில் கூடுதலான மகசூல் எடுத்தோம்னா நமக்கு அந்த கடை எடுக்கிற காசு உழுகிற காசு அதை நமக்கு மிஞ்சி போகுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த காய் 440 கிராம் இருக்குதான். 10 ஏக்கர் 20 ஏக்கர் போடுறத விட ஒரு 10 ஏக்கர்ல 20 ஏக்கர் மகசூல் எடுத்துக்கலாம்ங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் சொல்ல வர்றோம். தவிர எந்த செடிக்கும் எவ்வளோதான் அது உரம் சாப்பிடுது அங்கிறத இது வரைக்கும் நம்ம நாட்டில் இல்லை, எந்த நாட்டிலையும் ஒரு நிர்ணயம் பண்ணலை. கிட்டத்தட்ட 49-50 கிண்டால், அதாவது வேக வச்சு காயப்போட்ட மஞ்சள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே நம்ம காலையில் நம்ம தோட்டத்தில் ஒரு மஞ்சள் ஒரு தூரை எடுத்து நாங்கள் காமிச்சோம் உங்களுக்கு. அது ஆல்ரெடியாக எடை போட்டு வச்சுருக்குறோம். அது 1 கிலோ 460 கிராம் அதனுடைய பச்சையில் எடை போட்டோம்னா வந்திருக்கு. அது நம்ம ஒரு கிலோ 5 கிலோ மஞ்சளை நம்ம வேக வச்சு காய போட்டோம்னா 1 கிலோ மஞ்சள் வருவோங்கிற ஒரு உச்சத்தில் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இன்னும் வேக வச்சு நாங்கள் வெயிலில் காய போட்டிருந்தோம்னா நம்ம அதை அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்கிறதுக்கு முடியும். ஒன்று இருந்தாலும் கூட 5க்கு 1 ஆகுங்கிற ஒரு உச்சத்தில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு செடியினுடைய மஞ்சளை பச்சையில் 1 கிலோ 460 கிராம் இருக்கிறத நம்ம வேக வச்சு காய போட்டோம்னா 292-300 கிராம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாங்கள் நீங்கள் 2 அடிக்கு வைக்கிறீங்களோ இல்லை 3/4 அடி 1/2 அடிக்கு வைக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொன்னோம்னா 2.5 அடி அகலம், செடிக்கு செடி 1 அடி அகலம் நீங்கள் அது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 17,424 மஞ்சள் செடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் நல்ல முறையில் உரங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா, உரங்கன்னா இனிமேல் இந்த ரசாயன உரங்கள் இது இல்லை, அது இல்லாமல் இயற்கையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, இயற்கையிலே கிடைக்கணும் மஞ்சள் போடணும்னு சொன்னோம்னா எல்லா வகையான தானியங்களையும் விதைச்சி ரொம்ப முத்த விடாமல் இளமையிலேயே அதை நீங்கள் உழுதுகிட்டீங்கன்னு சொன்னோம்னா நல்லா செடிகளுக்கு பலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி பின்னாக்கு எண்ணெய் இது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா நிறைய மகசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 49-50 கிண்டால், அதாவது வேக வச்சு காயப்போட்ட மஞ்சள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 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 எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ 25-30 யாரோ எடுத்திருப்பாங்க, 40 கூட எடுத்திருப்பாங்க. 40க்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்காகத்தான் இதை நாங்கள் சொல்கிறோம். அதில் என்னென்னு சொன்னோம்னா, நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்றோம். மஞ்சள் போட்டால் களை எடுக்கும், மருந்தடிக்கிறோம், என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாம் பண்ணிடுறீங்க. கொஞ்சோண்டு 1000-2000 ரூபா உரத்தில் தான் நம்ம போயிடுறோம் அங்கிறது தான் எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஏன்னு சொன்னோம்னா எந்த செடிக்கும் எவ்வளோதான் அது உரம் சாப்பிடுது அங்கிறத இது வரைக்கும் நம்ம நாட்டில் இல்லை, எந்த நாட்டிலையும் ஒரு நிர்ணயம் பண்ணலை. அதாவது ஏதோ போட்டுக்கிட்டு போகிறாங்க, வர்றதே விளைய வச்சுக்கிடுறாங்க. இவ்வளவு கூட விளைய வைக்க முடியும், இதுக்கு மேலேயும் விளைய வைக்க முடியுங்கிறத நம்ம வர்ற காலத்தில் நம்ம விவசாயிகளுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இங்கே பண்ணுறது எல்லாமே உங்கள் மூலியமாக நாங்கள் இங்கே நாங்கள் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு தொழில் செய்கிறப்போ எடுத்த உடனே எல்லாமே லாபம் வந்துடாது. செஞ்சு பார்த்தா தான் அது லாபம் வருதா நஷ்டம் வருதா, நஷ்டம் வந்தால் எதுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுமோ தவிர எடுத்த உடனே சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாத காரியம். அதனால் உங்களுடைய
தரப்பில் இருந்து நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லா வெள்ளாமையும் வச்சுருக்குறோம். வச்சு நம்ம இப்போ வந்து மஞ்சளை பார்த்துருக்கோம். இந்த வருஷம் தான் நாங்கள் மஞ்சள் வச்சுருந்தோம். அதில் வந்து இவ்வளவு வெயிட்டு வர்றதுன்னு நான் முன்னாடி விடாமல் மஞ்சள் ஆந்திராவில் இருக்கிறப்ப வச்சுருந்தேன். எனக்கு ஒரு 25 கிண்டால் தான் வந்து 25 கிண்டால் 30 கிண்டால் தான் வந்து அதுக்கு மேலே வரலை. இங்கே வந்து அதை விட கொஞ்சம் மாற்றி செஞ்சதுனால இங்கே நமக்கு நிறைய மகசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 50 கிண்டால் வரலைன்னாலும் கூடமும் ஒரு மஞ்சள் நல்லா பெருசாக வந்திருக்கும், ஒன்று சிறுசாக வந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலும் கூடமும் இனி காஞ்சி போன மஞ்சள் இன்னொரு 10 கிண்டால் நம்ம குறைச்சிக்கிட்டாலும் கூடமும் 40 கிண்டால் ஈஸியாக காஞ்சி போன மஞ்சள் எடுக்கலாமுங்கிறது தான் எங்களுடைய அபிப்பிராயம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் உரம் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, பழைய முறையவே கடைபிடிக்காமல் புதுசாக நம்ம யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை சும்மா கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னு சொன்னோம்னா அடுத்த வருஷம் நிறைய போட்டுக்கிட்டு நம்ம 10 ஏக்கர் 20 ஏக்கர் போடுறத விட ஒரு 10 ஏக்கரில் 20 ஏக்கர் மகசூல் எடுத்துக்கிடலாமுங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் சொல்ல வர்றோம். தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆகையினால நீங்கள் எல்லாம் இந்த முறைகளை பின்பற்றி நாங்கள் சொல்கிற முறைகளை பின்பற்றணுங்கிறது ஒன்றும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அங்கே செஞ்சுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது வந்து நமக்கு இப்போ நான் காமிக்கிறது வந்து கோவக்காய் பாருங்கள் எவ்வளவு உயரம் எவ்வளவு கனத்தில் இருக்குதுன்னு சொல்லி போட்டு இதுக்கு காரணம் கூடாமல் நம்ம இயற்கையிலேயே பண்ணதுனால, அதாவது என்னென்னா ஒரு அபோகம் இருக்குது. இயற்கையில் பண்ணால் மகசூல் வராது, கொஞ்சம் நாள் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறத அதை நம்ம வேறு விதமாக நிரூபித்து காமிப்போங்கிறதுக்கு தான் எல்லா வெள்ளாமையிலும் வச்சுருக்கோம். மிளகாய் வச்சுருக்குறோம், கோவக்காய் வச்சுருக்குறோம், வாழை வச்சுருக்குறோம், கரும்பு வச்சுருக்குறோம், எல்லாமே. அதாவது இங்கே வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காமிச்சு சொல்லிட்டோம்னா விவசாயம் நல்லா இருப்பாங்கிற ஒரு உத்தேசத்தில் நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி முருங்கைக்காய் கூடமும் இது வந்து இளங்காய் தான். இது வந்து இளங்காய். முறிச்சாலும் கூடமும் இது உள்ளே வந்து அவ்வளவு சதப்பத்தாக இருக்குது. இது வந்து ஒரு 1/4 கிலோ 300 கிராமுக்கு இருக்குது. இது வந்து இந்த காய் வந்து 440 கிராம் இருக்குதான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நாங்கள் நிறைய உரங்க தர்றதுனால நமக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால் நீங்கள் கூடியமான வரைக்கும் கொஞ்சம் நிலங்களை குறைச்சிக்கிட்டு கம்மியான நிலத்தில் கூடுதலான மகசூல் எடுத்தோம்னா நமக்கு அந்த கடை எடுக்கிற காசு உழுகிற காசாக நமக்கு மிஞ்சி போகுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் விவசாயம் நல்லா செஞ்சு நீங்கள் முன்னேறணும்னு கேட்டுக்கிடுறேன்.